டியர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ வந்துட்டு இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு என்னோட பார்லருக்கும் அண்ட் என்னோட கிளைண்ட்ஸுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன், எந்த மாதிரி அஃபோர்டபுள் ப்ரைஸில் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன்ற எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இனிமேல் வந்துட்டு ரெகுலராக இந்த மாதிரி ஷாப்பிங் வீடியோஸ் அண்ட் வந்துட்டு என்னென்ன ஷாப் பண்ணேன்றதை அவங்கள காட்டுறது, இந்த மாதிரி எல்லா வீடியோஸுமே நான் வந்து போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அது எல்லாமே நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணணும். அதாவது அஃபோர்டபுள் ப்ரைஸில் எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து மதுரையில் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு வீடியோவாக நான் இனிமேல் அப்லோட் பண்ண போறேன் யூடியூப் சேனல்ல. ஸோ அது எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ நீங்க அதெல்லாமே வாட்ச் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட இன்ஸ்டா பேஜும் டேக் பண்றேன். அதுலயும் என்ன வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் நான் என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒன்னு ஒன்னா காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, வாங்க என்னென்னலாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதெல்லாம் தான் நான் வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த ப்ரஷ் வாங்கினேன். ஸோ வந்துட்டு இது எதுக்காக அப்படின்னா, இது வந்து கான்டூரிங்க்கும் அண்ட் வந்துட்டு இது வந்துட்டு ஐக்கு கீழே வந்துட்டு செட் பண்ணுறதுக்கும். இது ப்ரைஸ் வந்துட்டு ரொம்பவே கம்மி தான். ஸோ ப்ரெஷர்ஸ் எல்லாமே ரொம்ப சாஃப்டாக இருந்தது. ஸோ அதனால இதில் 2 வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு த்ரெட், பிளாக் கலர் காட்டன் த்ரெட். நான் வந்துட்டு பிரைடுக்கு எப்போவுமே வந்து ஸ்டிச்சிங்க்கு அண்ட் டிக்கா, அதாவது நெத்தி சுட்டி ஃபிட் பண்ணுறது எல்லாத்துக்குமே இந்த பிளாக் கலரில் இருக்கிற த்ரெட் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அது காட்டன் த்ரெட் தான் யூஸ் பண்ணுவேன். உள்ளன் த்ரெட் வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஒரு கோம்ப். இந்த கோம்ப் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஹேர் கலரிங்லாம் பண்ணும்போது இந்த ஹைலைட்ஸ் எல்லாம் வந்துட்டு செக்ஷன் பிரிக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பரா ஈஸியா இருக்கும். அதனால இந்த இது. நெக்ஸ்ட் வந்துட்டு பின், சேஃப்டி பின் வந்துட்டு நல்லாவே பிராண்டடா பார்த்து இந்த மாதிரி நான் எப்பவுமே ஃபுல்லா ரீஸ்டாக் பண்ணி வச்சிருவேன். அதே மாதிரி பின் ஐட்டம்ஸுமே இந்த மாதிரி பாக்ஸா தான் நான் எப்பவுமே வாங்குவேன். ஸோ அதனால ஹேர் பின் ஐட்டம்ஸ் இது எல்லாமே யூ பின்ஸ். இது குட்டி வந்துட்டு பாபி பின்ஸ், இது பெரிய சைஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு கன் ஷூட் பண்றவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெட். ஸோ வந்து இது வந்து லைட்டா துருப்பிடிச்ச மாதிரி ஆனா கூட நான் அதை வந்து பாக்ஸோட தூக்கி போட்டுருவேன். புதுசாக தான் யூஸ் பண்ணுவேன் கிளைண்ட்ஸுக்கு. ஸோ அதனால அதுல பாக்ஸ் ஒன்று. நெக்ஸ்ட் இதுவுமே யூபின்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு டெய்ல் கோம்ப் வாங்கியிருக்கோம். ஸோ இதுல நிறைய வாங்கினோம், நிறைய வந்து எடுத்து யூஸ் பண்ணியாச்சு. இது ஒன்று மட்டும் அப்படியே இருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஐ பேச்சஸ். இது எதுக்காக அப்படின்னா, இந்த ஐ மேக்கப் பண்ணும்போது இந்த சைட்ல எல்லாம் வந்துட்டு போகாம இருக்கிறதுக்காக. மோஸ்டா நான் வந்துட்டு ஐ மேக்கப் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஐ மேக்கப் பண்ணுவேன். இது மோஸ்டா தேவைப்படாது. ஒரு சப்போஸ் நம்ம ஐ மேக்கப் பண்ணிட்டு கிளிட்டரி ஒர்க் பண்றோம் அப்படின்னா ஐ மேக்கப் பண்ணிட்டு மேக்கப் பண்ணும்போது மட்டும் இது யூஸ் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட் வந்து பெடிக்யூர்க்குரிய ஷாம்பூ. ஃபாரெவர் 52ல இருந்து ஒரு காம்பேக்ட் பவுடர், எல்லா டோனுமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு காம்பேக்ட் பவுடர் வாங்கியிருக்கோம். பின்ல வந்து வெளியில எடுத்து யூஸ் பண்ணது. நெக்ஸ்ட் வந்து காஜல்ஸ் வாங்கியிருக்கோம். காஜல்ஸ் வாங்கியிருக்கோம். இது வந்துட்டு எதுக்காக அப்படின்னா வந்துட்டு லேசஸ்க்கு வந்து லைன் பண்றதுக்காக. ஸோ அதனால கம்மி ப்ரைஸ்ல வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஸ்கெட்சில் இருக்கிற ஐ லைனர் வாங்கியிருக்கேன். பெடிக்யூர் பண்ணும்போது ஃபிங்கர்ஸ் வந்துட்டு செப்பரேட் பண்ற டூல், வேக்சிங் ஸ்ட்ரிப்ஸ், இதுவுமே நிறைய வாங்கியிருக்கோம். அங்க இருக்கு. நெக்ஸ்ட் பிரைடுக்கு வந்துட்டு டோனர். நம்மள இருக்கிற இந்த டோனர் வந்துட்டு ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ அஃபோர்டபுளாகவும் இருக்கும். சூப்பரா வந்துட்டு உங்க ஸ்கின்னை வந்து டோன் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரஷ் கிளென்சரு. ஸோ வந்துட்டு ஒரு மேக்கப் பண்ணதுக்கு அப்புறம் கிளென்ஸ் பண்ணல, அதாவது என்னோட ப்ரஷ்ஷை வந்துட்டு நான் கிளென்ஸ் பண்ணல அப்படின்னா அடுத்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணவே மாட்டேன். ஸோ எனக்கு வந்துட்டு என்னோட மேக்கப் வந்துட்டு கிளீன் பண்றதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு ப்ராடக்ட். ஸோ கிரைலான்ல இருக்கிற பிரஷ் கிளென்சரு. நெக்ஸ்ட் வந்துட்டு ரப்பர் பேண்டு. பிரைடலுக்கு வந்துட்டு மெஸ்ஸி பிரைட்லாம் போடுறதுக்காக ரப்பர் பேண்டு. ரப்பர் பேண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க எப்பவுமே இந்த மாதிரி பிராண்டடா வாங்கிக்கோங்க. நீங்க என்னதான் இழுத்தாலும் அது லூஸ் ஆகக்கூடாது, அதே ஸ்டேஜ்ல இருக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஸ்வெட் பேட் வந்துட்டு பிரைடுக்கு வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வந்துட்டு இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். இதெல்லாம் நீங்க பார்த்து பண்ணும்போது நீங்க வந்துட்டு அவங்கள சூப்பரா கேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ இது மாதிரி இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் என்னென்ன மாதிரியான மேக்கப் வீடியோஸா இருக்கட்டும், ஹேர் ஸ்டைல் வீடியோஸா இருக்கட்டும், சாரி ஷேப்பிங், இந்த மாதிரி என்னென்ன மாதிரியான வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இனி அடுத்தடுத்து வந்துட்டு நான் ரெகுலரா வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்றேன். தேங்க்யூ.